Hello friends, வணக்கம். Welcome to Molaji's Hot Kitchen. Friends, கேரளாவோட பிரைமரி ஃபுட்னா அது மீன் தான். நாம இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல ஸ்பைசியான மீன் குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம சமைக்க போகலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ அயில மீன் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 5-6 துண்டு இஞ்சியை சீவி வச்சிருக்கேன். 6-7 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். பெரிய தக்காளி 1, 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த மீன் குழம்பை தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கேரளாவில் குடம்புளின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கரைச்சா யூஸ் பண்ணுங்கள். எனக்கு அது கிடைக்கல, அதனால் நம்ம நார்மல் புளியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா பொருளை பார்த்துப்போம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த மீன் குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வரமிளகா, இஞ்சி, பூண்டு இதை 3த்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க. நான் எப்போவுமே அரைக்கிற மாதிரி அம்மியில் வச்சு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா மசாலாவோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். பாருங்கள், நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, சட்டியும் வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துப்போம். இது கூடவே வெந்தயம் சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இந்த பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளில் தனியா, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக கரைச்சி சேர்த்துப்போம். பேஸ்ட்டாக கரைச்சாச்சு. இதை சேர்த்துப்போம். வதக்கி விட்டுப்போம். பச்சை வாடை போகட்டும். பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தக்காளி கரைஞ்சி வர வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணியை சேர்த்துப்போம். கலந்து விட்டுக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம்.
தண்ணி சேர்த்தாச்சு. இந்த குழம்பு கொதித்து வர ஒரு 5 நிமிஷம் ஆகும். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை சேர்த்துப்போம். மீன் சேர்த்தாச்சு. இதை கலந்து விட்டுப்போம். கலரியாச்சு. மீன் வெந்து வர ஒரு 2 நிமிஷம் ஆகும். இதை அப்படியே விட்டுடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வெந்துட்டுருக்கோம். வாசனை ரொம்பவே சூப்பராக வருது. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். இது கூடவே பச்சை கருவேப்பிலையை சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. நம்மளுடைய மணமணக்கும் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எவ்வளோ நல்லா வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.